Take comfort, my child, your sins are forgiven. மத்தேயு 9:2. மகனே துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the man who pursues revenge should dig 2 graves, one for his enemy, one for himself. Chinese proverb. பழி வாங்குதலை தேடுகிறவன் தன் எதிரிக்கு ஒன்றும் தனக்கு ஒன்றுமாக 2 கல்லறைகள் தோண்ட வேண்டும். பழி வாங்குதல் என்பது உள்ளத்தில் இந்த வெஞ்சினத்தை ஆழப்படுத்திக் கொள்ளுதல், ஹார்பரிங் வெஞ்சன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகளுக்குரிய வேகமும் தாக்கமும் எவ்வாறு நம்மை தாக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன்னை கேட்காமல் இறைவன் உன்னை மீட்க மாட்டார். இப்படி அகுஸ்தீனாருடைய நல்ல உதாரணம். நாம் ஆண்டவருடைய அருளை இறைஞ்சினால்தான், அல்லது நம்முடைய ஜெபத்தினால் தேவைப்படுபவர்களுக்கு அருள் பொழியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மனமாற முடியும், மனமாற்றத்தை பெற முடியும். ஆகவே இந்த பாவிகளுக்கு ஜெபித்தல் என்று சொல்லுகிறோமே, எதற்காக? அவர்களுக்கு இறைவனுடைய அருள் பொழியப்படுவதினால் அவர்கள் அந்த நிலைக்கு தங்களையே தகுதியாக்கி கொள்வர். மோனிக்கம்மாள் 33 வருடங்கள் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு விடாப்பிடிவாதமான தொடர் ஜெபத்தை ஜெபித்து அந்த ஜெபத்தினுடைய தன்மை அவர் உடனடியாக மனமாறவில்லை. மாறாக அந்த அருள் கிடைத்ததினால் எடுத்து படி என்ற ஒரு உள்ளே ஒலித்த குரல், மனசாட்சியின் குரல் சற்று வேகமாக அவருக்கு கேட்டதினால் எடுத்து படிக்கின்றார். படித்ததனுடைய விளைவு மனமாற்றம். அந்த மனமாற்றத்தை தான் அவர் என்ன சொல்வார்? மிக மிக தாமதமாக கண்டுகொண்டேனே, யோ அன்பு பெருக்கே, உண்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்ற அருமையான வார்த்தைகள். ஆக forgiving and accepting forgiveness is the only way to make up for the past. பழையவர்களுக்கு நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமா? மன்னித்தலும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதுமான ஒன்றுதான் இழந்ததை மீட்கும் ஒரே வழி. Silence is at the root of our union with God and with one another. For the fruit of silence is prayer, the fruit of prayer is faith, the fruit of faith is love, and love is service. Blessed Mother Teresa of Calcutta. அமைதி காத்தலே நாம் கடவுளோடும் ஒருவருக்கொருவரோடும் இணைவதற்கான ஆணிவேராய் இருக்கிறது. ஏனெனில் அமைதி காத்தலே பிரார்த்தனையின் கனியாயிருக்கிறது. பிரார்த்தனையின் கனியே நம்பிக்கையும், நம்பிக்கையின் கனியே அன்பாகவும், அன்பின் கனியே பணி செய்வதுமாயிருக்கிறது. You bear the cross gladly, it will bear you. தாமஸ் அ கம்பிஸ் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதிய ஆன்மீக அறிஞர், நீ மகிழ்ச்சியுடன் சிலுவையை சுமந்தால் அது உன்னை சுமக்கும். இவைகளெல்லாம் வாழ்க்கையினுடைய தத்துவங்கள். கீப் த லா அண்ட் த லா வில் கீப் யூ என்று சொல்லப்படும். எவைகளை நாம் கடைபிடிக்கிறோமோ அவைகள் நம்மை தாங்கும், காப்பாற்றும். கிரேட் மிசரி இஸ் எ ப்ரவுட் மேன், பட் எ ஹம்பிள் காட்ஸ் மெர்சி இஸ் ஈவன் கிரேட்டர். சென்ட் அகஸ்டின் உடைய வார்த்தைகள் மறுபடியும், மிகப்பெரிய ஈயாத செருக்குள்ள மனிதனை விட தாழ்மையான கடவுளின் இரக்கம் மிகவும் பெரியது. இருமாப்புடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் உண்டு.
அவர்கள் எல்லாம் இந்த ஒதிய மரத்தை போல, எட்டிப்பழத்தை போல, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன, ஒதிய மரம் பெருத்தால் என்ன, உத்தரத்துக்கு உதவாது. ஆக எத்தகைய பலனும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இருமாப்புள்ளவர்கள். மற்றவர்களை அனுசரித்து மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருத்தல் இயல்பு. அவைகளை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன், எப்படி என்னுடைய வழியை முதலில் நான் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெறுவதை போல பிறருக்கும் மன்னிப்பை வழங்க, கொடுக்க, வழிகாட்ட நான் தயாராய் இருத்தல் வேண்டும். ஆக இவைகளின் வழியே இயேசுவின் மீது இடரல் படுகின்றனர். இவன் யார் பாவத்தை மன்னிக்க? வல்லமையுள்ளவர் அல்லவா அவர். அந்த வல்லமையை தெரியாமல் பிதற்றுகின்றனர், குற்றம் சாட்டுகின்றனர். எந்த மனிதனுக்கு கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று சொல்லக்கூடிய வல்லமை இருக்கிறதோ அவருக்கு பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமையும் உண்டு என்று அவர் நிரூபிக்கின்றார். நம்முடைய பழமொழி அருமையான பழமொழி. அதனுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளும் என்றால் மிகச்சிறந்தவைகளை கற்றுக்கொள்ளலாம். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று சொல்லுவார். ஆக எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே கண்டிப்பும் இருந்தால் அது சாலச் சிறந்தது. ஏன் கண்டிக்க முடியும்? அதை தெரிந்திருந்தால்தான். அதற்கு ஒரு நல்ல அனுபவம் ஒன்று நான் சொல்லுவேன். என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கையில் ஒரு முறை நான் நெய்வேலியிலே பங்குத்தந்தையாக இருந்த பொழுது ஒரு மாலை வேளையில் ஒரு இரவு சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு டெலிஃபோன், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். ஃபாதர், நான் தான் பேர் சொல்லி சொல்கிறாரா? தெரியுதுப்பா, என்ன சங்கதி சொல்லு. ஃபாதர், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நல்லது தெரியும்னா என்ன சங்கதி சொல்லு. நான் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு பூசைக்கு போயிருந்தேன். சரி, சின்னசாமியார் அங்கே வந்திருந்தார். சரி, பூசை வச்சார். பிரசங்க நேரத்தில் என் குழந்தை தொந்தரவு பண்ணிச்சு. அதை தூக்கிட்டு வெளியில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். வெளியில் போய் தூரத்தில் நின்று அங்கேருந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை தொந்தரவு பண்ணதுனால அதை கொஞ்சம் விளையாட்டு காட்டி கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருந்தேன். இவருக்கு பீடத்துலேருந்து கோபம் வந்துருச்சு. நேராக என்னை பார்த்து திட்டினார், சத்தம் போட்டார். எனக்கு ஒரே அவமானமாக போச்சு. பத்தாவதுக்கு வீட்டில் வந்து என் பொண்டாட்டி வேற திட்டுறா. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஃபாதருக்கு ஏன் கோபத்தை உண்டாக்குனீங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நான் வேணும்னு நான் செஞ்சேன். இல்லையே, வேணும்னு செஞ்சால் பரவாயில்லை. குழந்தை கோயிலுக்குள்ளார சத்தம் போட்டது, வெளியில் கூட்டிகிட்டு போனேன். வெளியில் போய் அதை அடக்குனேன். இதே நம்ம பங்கு சாமியார் இருந்தால் செஞ்சுருப்பாரா? செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா என்னை பற்றி அவருக்கு தெரியும். உங்களை பற்றி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே ஃபாதர்? ஆமாப்பா தெரியும். சரி, பரவாயில்ல. கோவத்தில் சத்தம் போட்டிருப்பார். நீ கொஞ்சம் எட்டி போயிருக்கக்கூடாதா? அவர் கண்ணு முன்னாடி நின்றதுனால அவர் சத்தம் போட்டார். சரி, அதை பெருசாக வச்சுக்காத அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வாய்தா வாங்கி சமாதானப்படுத்தி விட்டாச்சு. சின்ன சாமியார் வந்தார். மதிய ராத்திரி சாப்பிடும்போது கேட்டேன், ஏன்பா யாரையாவது திட்டினியா பிரசங்க நேரத்தில்? ஆமாம் ஃபாதர், திட்டினேன். ஏன் திட்டினேன்? அவர் தூரத்தில் நின்று அங்கேருந்து குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தார். நான் பிரசங்கம் வச்சதுனால எனக்கு இந்த தாட் ஃப்ளோ மாறி போச்சு, கோவம் வந்துருச்சு, திட்டினேன். சரி, அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே வசிக்கிறான்னு தெரியுமா? தெரியாது. அவனுக்கு என்ன வேலைன்னு தெரியுமா? தெரியாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு தெரியுமா? தெரியாது. அப்போ நான் சொன்னேன், அவன் இந்த பகுதியில் ஒரு பார்பர் ஷாப் நடத்துகிற ஒரு பையன். அவன் என்கிட்ட லெட்டர் வாங்கி கான்வெண்ட்டில் போய் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். திருமணம் நான் தான் செஞ்சு வச்சேன். குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் நான் தான் கொடுத்தேன். அவங்க அப்பா ஒரு தொழுநோயாளி, அவரை பாதுகாக்கிறான். அவன் தங்கச்சி டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு பணம் கட்டுறான். இந்த சலூனில் வர வருமானத்தை வச்சு தான் அவன் எல்லாம் செய்கிறான். அருமையான பையன், அருமையான குடும்பம். வாரம் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு வரான். இப்படி குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா, ஓ இந்த மனுஷன் இப்படி செய்ய மாட்டானே, ஏதோ குழந்தைகிட்ட வச்சு விளையாடிட்டு இருக்கிறான், குழந்தை தப்படுது என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் நீ அவனை திட்டி இருக்க மாட்டாய். எனக்கு தெரியாது ஃபாதர். அப்போ தெரியலனா உனக்கு உரிமையும் இல்லை. தெரிந்தால்தான் உனக்கு உரிமை.
இவரை திட்ட எனக்கு உரிமை இருக்கிறது, இவரை அடிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. எங்கே உரிமை இருக்கிறதோ அங்கேதான் கடமை உண்டு. கடமையும் உண்டு, உரிமையும் உண்டு. ஆகவே எனக்கு தெரியாது, எனக்கு நீ தொந்தரவு பண்ற, அப்படி அல்ல. அவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்த பிறகுதான் நாம் நம்முடைய செயல்பாடுகளை முழுமையாக காட்ட வேண்டும். உரிமையும் கடமையும் சேர்ந்து போவது. ஆக அடுத்த முறை நாம் இவ்வாறு செய்யும் பொழுது இவரை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி தெரிந்திருக்கிறோம் என்று உணர்ந்து பார்த்து செயல்படுதல் வேண்டும். ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, through your merciful love and forgiveness, you bring healing and restoration to body, mind and soul. May your healing power and love touch every area of my life, my innermost thoughts, feelings, attitudes and memories. Pardon my offenses and transform me in the power of your Holy Spirit, that I may walk confidently in your truth and goodness. தேவனாகிய இயேசுவே, உம் அன்பின் கருணையினாலும் பாவ மன்னிப்பினாலும் ஆன்ம சரீர நலமளித்து புதுப்பித்து திடப்படுத்துகின்றேன். உமது குணமளிக்கும் வல்லமை என் வாழ்வின் எல்லா பகுதியையும் தொடுவதாக. என் மனத்தின் அடி ஆழத்தையும் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் தொட்டு நிறைவு செய்வதாக. என் குற்றங்களை மன்னித்து உம் தூய ஆவியால் என்னை முற்றிலும் மாற்றியருளும். அதனால் உண்மையிலும் நன்மையிலும் நம்பிக்கையோடு நடப்பேனாக. எல்லாம் வல்லவரை நல்லவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லாத மக்கள், உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் பல வகையான உபகரணங்கள் இவைகளின் வழியாக விசுவாசத்தோடு உம்மிடம் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள், இவர்களுக்கெல்லாம் உமது அருளையும் ஆசிரையும் தாரும். வல்லமையான உமது தொடுதலினால் அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவாராக. எவ்வாறு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று சொன்னீரோ, அதே போன்று எம்மை விழுத்தாட்டிருக்கக்கூடிய பல வகையான பாவ இச்சைகள், பாவ சார்புடையவைகள், இவைகளிலிருந்து நாங்கள் மீளச் செய்திருளும், விடுதலை பெறச் செய்திருளும். பாவங்கள் எங்களை கட்டி போடாமல், தலைகளாக அமையாமல் அவைகளிலிருந்து நாங்கள் மீளச் செய்திருளும், எங்களை மீட்டருளும். இந்த தலைகளிலிருந்து எங்களை கட்டவிழ்த்து போகவிடும் ஆண்டவரே. பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும். இன்னும் சிறப்பாக யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபம் தேவையோ அந்த ஜெபத்தின் வழியாக அவர்கள் அருளை பெற்று ஆசிரை பெற்று தங்களுடைய வாழ்வை உணர்வார்களாக, திருத்திக் கொள்வார்களாக, உமக்கு ஏற்ற வாழ்வாக மாற்றி அமைத்துக் கொள்வார்களாக. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இதயத்தின் அன்பை எமக்கு பொழிந்ததற்காக, எங்களுடைய இல்லங்களை உமது அன்பின் இல்லங்களாக ஏற்றுக்கொண்டதற்காக, எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய நலன்களை பொழிந்ததற்காக, இன்னும் தொடர்ந்து நாங்கள் உமது அன்பு மக்களாக வாழவும் இயங்கவும் இருக்கவும் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.